எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ரிலீஸ் பண்ண அபிஷியல் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன ஜாப் போஸ்டிங், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த ஜாபோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேகன்சி 332,074 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் 10th மட்டுமே இருந்தாலே போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றோம். வாங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுதான் அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனோட வெப்சைட். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அவங்க இந்த வெப்சைட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் விண்ணப்ப பதிவு துவங்கும் நாள் அது 21, அதாவது நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு 21st of April வரைக்கும் டைம் இருக்கு. 1 மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன ஆவண பதிவேற்றம் சொல்லணும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியணும்னா, இங்க விண்ணப்பதாரர் அறிவுறுத்தல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த இதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பேஜ் வந்துடும். ஓகேங்களா? இதுல என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், வேற என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒண்ணுன்னா பார்க்கலாம். விண்ணப்பதாரர் தாங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் போக்குவரத்து கழகத்தை ஒரு மண்டலத்தை தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது ஒரு ரீஜியன்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உங்களோட வயது வரம்பு, அதாவது உங்களோட ஏஜ் ரிலாக்சேஷன், ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க 24 years ஆவது இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓசி கேட்டகரியில வந்தீங்கன்னா 40 ஏஜுக்குள்ளார இருக்கணும். அதுவே அதர் கேட்டகரிஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரிலாம் வந்தீங்கன்னா நீங்க 45 years வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க எக்ஸ் சர்வீஸ் அந்த கேட்டகரியில வந்தீங்கன்னா ஓசிக்கு 50 years ஏஜ் ரிலாக்சேஷன், அதுக்கப்புறம் மீதி எல்லாத்துக்குமே 55 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th, அதாவது 10th பாஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான இது நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழில் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போது ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தொழில்நுட்ப தகுதி, அதாவது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். என்ன லைசன்ஸ் இருக்கணும்னா, உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சது 18 months ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிரைவிங் லைசன்ஸ் நீங்க இந்த வருஷம் முன்னாடியே நீங்க வாங்கியிருக்கணும். அதாவது 1/1/2025 முன்னாடி அந்த டிரைவிங் லைசன்ஸை வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுபடி, அதாவது இந்த டேட் படி உங்க லைசன்ஸ் 18 months ஓல்டரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு 18 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால அந்த இது வேணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ச் லைசன்ஸ் தேவையில்லை, அதாவது செல்லத்தக்க பொது பதிவு இல்லை அப்படின்னு பேட்ச் லைசன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட், அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்ட செல்லுபடியாக முதல் உதவி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபிட்னஸ், ஃபிட்னஸ் குறைஞ்சபட்சம் 160 சென்டிமீட்டர் வேணும், ஹைட் இருக்கணும், 50 kg வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறக்குருடு, இரவு குருட்டுத்தன்மை, இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் இல்லாம இருக்கணும். அதாவது கலர் பிளைண்ட்னஸ், அதுக்கப்புறம் நைட்டு கண்ணு தெரியாம இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தவித உடல் அங்க குறைபாடு இன்றி இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நல்லா காது கேட்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறத பார்க்கலாம்.
இப்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1180 ரூபாய். யாருக்குன்னா பொது பிரிவினருக்கு. எஸ்டி எஸ்சி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க 590 வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப நீங்க வந்து எந்த எந்த மோட்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், எந்த பேங்கிங்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதை வச்சு நீங்க வந்து அமௌண்ட் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த எழுத்து தேர்வுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். எழுத்து தேர்வுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அனுமதி சீட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளிகேஷன் நம்பரை வந்து பத்திரமா குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேற்படி பதிவு எண்ணை உபயோகப்படுத்தி மட்டுமே அனுமதி சீட்டு பதிவிறக்கம் செய்யப்படும். அதாவது உங்க அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட செயல்முறை திறன் தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரவுண்ட் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப வந்து உங்களுக்கு வந்து வினாத்தாள் தமிழில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வந்து மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து தமிழ் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து தேர்வுல பொது தமிழ் வந்து 50 மார்க்ஸ், பொது அறிவு மற்றும் தொழில்முறை திறனறி தேர்வு 50 மார்க்ஸ் ஆகிய பாடங்கள் உள்ளடங்கியது. பொது தமிழ் தேர்வில் கட்டாய தேர்ச்சி, அதாவது 40% 20 மார்க் அவசியம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பொது தமிழில் தேர்ச்சி பெறாத விண்ணப்பதாரர்களின் பொது அறிவு மற்றும் தொழில்முறை திறனறி தேர்வு தாழ் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது. அதாவது நீங்க மினிமம் 20 மார்க்ஸ் அது வாங்கியிருக்கணும். எதுல வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொது தமிழ் தேர்வுல நீங்க வந்து மினிமம் 20 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமனத்திற்கான அரசு விதிமுறையின்படி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட, அதாவது நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டுநருடன் நடத்துனர் திறன் தேர்வு, அதாவது பிராக்டிக்கல் எக்ஸாம், அதுக்கு வந்து 18 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ, அதுக்கு வந்து 20 மார்க்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டோட்டலா 150 மார்க்ஸ் இந்த இது வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா OMR ஷீட்ல இருக்கும். அதாவது ABCDE இந்த மாதிரி இருக்கும். எந்த ஆன்சர் வந்து ரைட்டோ அந்த ஆன்சர் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப வந்து இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுல வந்து என்ன பார்த்தோம்னா பொது தேர்வு, தமிழ், பொது தமிழ்ல வந்து 15 மார்க்ஸ், அதுக்கப்புறம் பொது அறிவு, அதுக்கப்புறம் உங்களை வந்து தொழில்முறை அந்த இதுல வந்து 30 மார்க்ஸ், இதுல வந்து 20 மார்க்ஸ், இதுல வந்து 50 மார்க்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராக்டிகலுக்கு வந்து 80 மார்க்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூக்கு வந்து 20 மார்க்ஸ். டோட்டலா 150 மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொது தமிழ், அதுக்கு வந்து 10th வரைக்கும் இருக்கிற தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செக்ஷன்ல வந்து பொது அறிவு, பொது எண் கணித அறிவு, அதாவது நீங்க வந்து ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் முதலுதவி பற்றிய அறிவு, இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆவண பதிவேற்றம், நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன வேணும், அதாவது உங்க புகைப்படம் வடிவம், உங்களோட போட்டோகிராஃப், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நடத்துனர் உரிமை படிவம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மதிப்பீட்டு தாள், அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் முகவரி ஆதாரம், அதாவது உங்க ஆதார் கார்டு. நெக்ஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு அட்டை வடிவம், பொருத்தும் மெயில், அதாவது வேணும்னா அது, அதுக்கப்புறம் வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த இதை வந்து நீங்க வந்து இதுல வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுல வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஈஸியா போயிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா ஒரு வீடியோ போட்டு அப்லோட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.